கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆண்டவர் அதிகமாய் அபரிவிதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 5வது மாதம், மே மாதம். பொதுவாக இந்த மாதத்தை தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளும் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்து 24வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். துன்மார்க்கனுக்கு அவன் பயப்படுகிற காரியம் இந்த மாதம் எப்படி இருக்குமோ, இப்படி தொழிலாளர் தினம் வந்திருக்கு, இந்த நாளில் எவ்வளவோ கஷ்டப்படுறோமே, எவ்வளவோ உழைக்கிறோமே, பாடுபடுறோமே. அதுபோல் உலகத்தின் பிள்ளைகள் பலரும் பலவிதமாக யோசிக்கலாம். உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் கவனித்தோன்னு சொன்னால், துன்மார்க்கனுக்கு தான் அவன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு நேரிடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ வேதம் சொல்லுது, இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க. முதல் பகுதி, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். அடுத்த பகுதி சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய தேவை உண்டு. வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் எப்படியெல்லாம் விரும்புகிறார்களோ அதே போல் நம்முடைய சபையில் இங்கே வேலை பார்க்குறவங்க அல்லது உங்களுடைய கம்பெனி குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, அவர்கள் எதிர்காலத்தை குறித்து, இப்படி நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார்? நீதிமான்கள். யார் இந்த நீதிமான்கள்? வேதத்தில் கவனிச்சோன்னு சொன்னால், நீதிமான்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உபாம புஸ்தகத்தை நாம் திருப்பி கொட்டோம் சொன்னால், உபாம புஸ்தகத்தில் கூட இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. புதிய ஏற்பாட்டு மக்களுக்காகவே எழுதப்பட்டது போல் இருப்பார். உபாம புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. இங்க பாருங்க, இந்த ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால நமக்கு உண்டானது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மை குறித்து தான் சொல்லுது பாரு. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவான் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு. இந்த வேதம் சொல்லுது இல்லையா, நீதிமான் விரும்புகிற காரியம். இந்த நீதிமான் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவை நீதிபரரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். நாம் என்ன நீதி செய்திருக்கிறோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, நம்மால் என்ன நீதி செய்ய முடியும்? நாம் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும். தாவீது சொன்னபடி, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஏன்னா அவர் நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவரிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு ஒன்று மாத்திரம் செய்தால் போதும். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுவோமையானால், அவரை உண்மையாய் கூப்பிடுவோமையானால், கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம். உங்கள் மனதில் என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ, ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வரும் பொழுது பல காரியங்களை விரும்பி நாம் ஜெபிப்போம். நம்முடைய விருப்பங்கள் நிறைய இருக்கும். இந்த எல்லா விருப்பம் நிறைவேறணும்னா அந்த விருப்பத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஆண்டவரை மட்டும் பிடிச்சிட்டு, நீங்கள் தான்ப்பா என் விருப்பம்னு சொல்லி அவரை மாத்திரம் பிடிப்பீர்களே ஆனால், வசனம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன்னு சொன்னார். இப்போ கவனித்து பாருங்களேன், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் பிள்ளைகள் செல்வாக்கூட வாழலாம், ஆனால் அவர்களுக்கு மறுமை குறித்த நிச்சயம் கிடையாது. ஒருவேளை அவர்கள் எங்கு போவாங்கன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஒரு நிச்சயம் உண்டு. அவர் வருவார், நம்மை அழைத்து செல்வார். பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அதனால் நம்முடைய மனதில் ஒரு உறுதி இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வந்த ஒருவரையும் நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகள் பலவீனர்கள் தான். ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம். நீதிமான் சொன்னால் நீதிபரராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். நாம நீதி செய்யல,
ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டமே நம்முடைய ஆண்டவர். அவர் ஏராளமான நீதியை செய்தவர், அவர் நீதிபரர். அந்த நீதிபரர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான். அதனால தான் பவுல் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள இயேசு வாழுகிறார். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள் இருக்கிறதுனால இது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதம். லூக்காவுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உடன்படிக்கையை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரலும் உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. பாருங்க, லூக்காவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரத்தை நாம் திருப்பி கொள்வோமையானால் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நிறுத்தி அதை கவனிச்சு பாருங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து 2 விதத்தில் சீஷர்களுக்கு பந்தியை கொடுத்தார். ஒன்று பார்த்தீங்கன்னா, அவர் இன்னும் சிலுவைக்கு போகலை. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஜனங்களை அழைத்து, சீஷர்களை அழைத்து இந்த கர்த்தருடைய பந்தியை பற்றி அவர்களுக்கு சொல்லி இந்த பந்தியை கொடுக்கிறார். அந்த பந்தியை கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதே கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவூர் சீஷர்களோடு சம்பாஷித்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், அவர் வர்றது அவர் தான் அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அவர்கள் அறையில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்கள் கையில் கொடுத்த உடனே அப்போ தான் இது ஆண்டவர்னு தெரிய வருது. அப்போது அவர்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறத கவனிக்கிறோம். 2 விதமான கர்த்தருடைய பந்தி. இந்த பந்தி எதை குறிக்கிறது? சீஷர்களுக்கு அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு பந்தியை கொடுத்தார். சிலுவைக்கு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பந்தியை கொடுத்து அவர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால், இது ஆதியிலிருந்தே வருகிற ஒரு உடன்படிக்கை. நீங்கள் பைபிளை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இடத்துல இந்த அதிகாரம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 26க்கு வந்துடுங்க. 26வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி ஈசாக்கு இடத்துல பேசுவார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் சொல்லிட்டு, நான் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிறவர் சொல்லி படிக்கிறத படிக்கலாம். பாருங்க, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திற்கும் கேராருக்கும் போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிருன்னு சொல்லிட்டு அவனிடத்தில் ஆண்டவர் பேசுகிற இந்த 3ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை ஒரு உடன்படிக்கையின்படி தான் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு உன் தகப்பனுக்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்தேன்னு சொல்கிறார். தேவனானவர் இந்த உடன்படிக்கை வரும்போதெல்லாம் இப்போ படித்தோம் இல்லையா, அவர் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து பந்தி. உடன்படிக்கைன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு விருந்து வருகிறது. ஏன்னா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படணும்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பந்தியை முதல்ல கர்த்தர் கொடுக்கிறார். எங்கெல்லாம் உடன்படிக்கை வருதோ, ஆபிரகாமுக்கிட்ட தூதனானவர் ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது இவர் என்ன செய்கிறாரு, ஒரு கன்று அடித்து மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுட்டு அவங்களுக்கு கொடுத்த உடனே அங்கே ஒரு உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையோடு ஒரு விருந்தும் இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு இப்படிப்பட்ட காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், ஈசாக்கு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். இங்கேயும் பாருங்க ஒரு உடன்படிக்கை இருக்கு. ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவனை ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் நமக்கு ரொம்ப பழக்கமான வசனங்கள் இதெல்லாம். அதில் 13ஆம் வசனம் சொல்லுது பாரு, அவன் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்தான். அவன் ஒரு தேவ மனுஷன். இங்கே பைபிளில் படிக்கிற பாருங்க, நீதிமான் விரும்புகிற காரியம். இங்கே ஈசாக்கு இவன் என்ன செய்கிறான், இவன் தன்னுடைய தகப்பனுடைய நாட்களில் இருந்த துறவை போய் தோண்டும் பொழுது அதில் தண்ணி வருது, வாக்குவாதம் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்குறான். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல படிப்படியாக கர்த்தர் அவனை உயர்த்திட்டே வரார்.
உயர்த்திட்டே வரும் பொழுது எப்படி தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணினாரோ அதே போல சில ராஜாக்கள் எழும்பி வந்து ஈசாக்கிடத்தில் உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கைன்னு வரும் பொழுது வாசிக்கலாம் பாருங்க, 26வது அதிகாரத்தில் 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கைன்னு சொன்னா ஒரு பெரியவரிடம் ஒரு சிறியவர்கள் செய்வதுதான் உடன்படிக்கை. எதற்கு? பாதுகாப்புக்காக. ஒரு பெரிய நாட்டோட சின்ன நாடு போய் ஒப்பந்தம் பண்ணிக்கும், உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ஏன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க அடைக்கலமா இருக்கணும், எங்களுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் தான் பெரியவர்களிடத்துல உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஆனா பைபிளில் பாருங்க, பெரியவர் சிறியவர்களாகிய நம்ம கிட்ட உடன்படிக்கை பண்ணி கொண்டார். நான் உன்னை ஆசீர்வதித்து, ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு மட்டுமல்ல நமக்கும் அது உரியது என்று பைபிளில் படிக்கிறோம். இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல அபிமெலேக்குங்கிற ஒரு ராஜா வந்து ஈசாக்குனுடைய வளர்ச்சியை பார்த்து இவன் மேல பொறாமை கொண்டு, ஏன்னா அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களை விட இவன் பெரிய ஆளா வளர்ந்துட்டான். அப்போ அந்த அபிமெலேக்குக்கு ஆபத்து வராமல் இருக்கிறதற்காக ஒரு உடன்படிக்கை பண்றான். நாங்க உன்னை ஒன்றும் செய்யாதது போல நீயும் எங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, உன்னாலே எங்களுக்கு எந்த உபத்திரம் வரக்கூடாது, ஏன்னா நீ ரொம்ப பலத்துட்ட, நீ எங்களை பார்க்கலும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு உடன்படிக்கை பண்றான். அந்த உடன்படிக்கை முடிந்த உடனே என்ன நடக்க பாருங்க, 30வது வசனத்துல, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். ஒரு உடன்படிக்கை வரும் பொழுதே, அதனாலதான் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் தான், கொடுக்கிறது ஒரு உடன்படிக்கை. அதை கொடுக்க தான் கிறிஸ்து சாபமாகி எல்லா சாபத்திலிருந்து மீட்டு அந்த மீட்கப்பட்டோம் என்ற உறுதி நமக்கு வருவதற்கு தான் இந்த பந்தியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த அபிமெலேக்குக்கு ஒரு விருந்து கொடுக்கிறான் ஈசாக்கு. ஏன்னு சொன்னா நீ சமாதானமா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தைரியமா போ. ஏன்னா அந்த உடன்படிக்கைன்னு வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, வழக்கமாக உடன்படிக்கை பண்ணுகிற ராஜாக்கள் பட்டயத்தை மாற்றிக்கொள்வாங்க அல்லது வஸ்திரத்தை மாற்றிக்கொள்வாங்க, இப்படி ஏதோ ஒன்று மாற்றிக்கொள்வார்கள், பரிமாறிக்கொள்வாங்க. அதன் பிறகு ஒரு அவர்களுக்கு ஆசீர்வாதத்திற்காக ஒரு போஜனம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாருங்க, அடிமைப்பட்ட ஜனத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜனங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த வாக்குத்தத்தங்களை, இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு புறப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு விருந்து, பஸ்காவை புசிச்சுட்டு தான் என்ன செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் புறப்பட்டு போகிறாங்க. அதே போல தான் அன்றைக்கும் கூட பாருங்கள், நாம் இந்த மாதம் 1ஆம் தேதியில் கூடி வந்திருக்கிறோம். வந்து பாடி துதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு பந்தி எடுத்துட்டு உடன்படிக்கையோடு நாம் கடந்து போகிறோம். அவர்கள் போனது போல நாமும் கூட அந்த கானானை, சுகத்தை, செழிப்பை, கிருபைகளை, தயவை பெற்றுக்கொள்ள தான் இந்த விருந்தை புசிச்சுட்டு நாம் கடந்து போகிறோம். இந்த விருந்து பழைய உடன்படிக்கையிலிருந்தே இது தொடர்ந்து வருகிறத நாம் கவனிக்கலாம். பாருங்க, வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சில சம்பவங்களை சொல்கிறார் பாருங்க. ஏன்னா நமக்கு அது உறுதியாக வரணும். நம்முடைய மனதில் பிசாசு வந்து உனக்கெல்லாம் ஆசீர்வாதம் வருமா, அந்த ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, அது போல நீ ஒரு நபரா அப்படின்னு நம்முடைய மனதில் குற்ற மனசாட்சி வரக்கூடாதுன்றதுக்காக தான் லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரத்தில் இளைய குமாரனை பற்றி அவர் வேதத்தில் எழுதுறார். நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த கதை நமக்கு தெரியும். வழக்கமாக அதை கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் இளைய குமாரன் என்று தான் எழுதப்பட்டிருக்கு, கெட்ட குமாரன் எழுதலை. கொஞ்சம் கவனிச்சு கொடுத்தோம்னா லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த இடத்திலும் ஒரு பாவியான மனிதன் வரும் பொழுது ஒரு உடன்படிக்கை நடக்குது. அவன் என்ன சொல்றான், அந்த மனுஷனுடைய உடன்படிக்கை என்ன, தகப்பனே உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு போய் ஒரு உடன்படிக்கையை பண்ணி கொள்ளுவேன்னு வர்றான். ஆனா தகப்பனோ, நீ யாராய் இருந்தாலும் நீ என்னுடைய மகன். அதை அவர் என்ன செய்யறாரு சொன்னா, அவன் மனசுல தான் நான் உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, அது அவனுடைய மனசு. இன்னைக்கு அநேகருடைய மனசு அப்படிதான் இருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல,
தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, வயதாகிவிட்டது, டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த நோய் குணமாகாது, இது இப்படிதான், இது போல பல எண்ணங்கள் அந்த இளைய குமாரனுக்கு இருந்தது போலதான் அநேகருக்குள்ள இருக்கிறது. இளைய குமாரன் வேறு, தகப்பன் வேறு. ஆனால் அந்த தகப்பன் சொல்றாரு, நீ என்னுடைய மகன். அப்போ அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, லூக்காவுடைய புத்தகம் 15வது அதிகாரத்தில் வரும் பொழுது 23வது வசனத்தை நாம படிச்சோம்னா, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க. ஏன்னு சொன்னா ஒரு உடன்படிக்கை. இப்ப என்ன நடக்குது? காணாமல் போனா திரும்ப வந்துட்டான், பின்மாற்றத்துக்குள்ள போனா இப்ப அப்பா கிட்ட தேடி வந்துட்டான். அப்பா அவர் சொல்றார், நான் மகன் பார்த்து சொல்றான், அப்பா என்னுடையதெல்லாம் நான் அழிச்சிட்டேன். ஆனா அப்பா சொல்றாரு, உன்னுடையதை நீ அழிச்சிட்ட, ஆனா என்னுடையதை நான் அழிக்கல, என்னுடையதை நான் உனக்கு. ஆனால் அதை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கூட பாருங்க போனஸ் கொடுக்கிறேன்னு ஏமாற்றுவாங்க. ஆனா ஆண்டவர் ஏமாற்றுகிறவர் அல்ல, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை போனஸாய் கொடுக்கிறவர். சுகத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக செழிப்பை, எதிர்பாராத இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். இங்க பாருங்க, அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த உடனே அப்பா கிட்ட சேர்ந்துட்டான். அப்பா கிட்ட வந்து ஒரு அறிக்கை பண்றான். அப்போ அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை உண்டாகுது, காணாமல் போனான், திரும்பவும் கிடைத்தான். இது என்னுடைய மகன். ஆகையினால் என்ன பண்ணும், ஒரு விருந்து, இந்த விருந்தில் எல்லாருமே சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்த அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆரம்பித்து விட்டது. இந்த மே மாசத்துல உங்களுக்கும் அதான் சொல்றேன், நாம சந்தோஷப்பட்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் எவ்வளவேனும் நம்மீது கடுகளவு கூட நம்மேல அவர் கோபம் இல்லாதவர், அன்புள்ளவர், அவரிடத்துல வருகிற எல்லாருக்கும் அவர் போதுமானவர். அதனால பைபிள் சொல்லுது, கர்த்தர் ஆண்டவர் இயேசு குறித்து பைபிளை படிக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் பாருங்க, அதனுடைய 32ஆம் வசனத்தை படித்து பார்த்தோம்னா அங்கே சொல்லுது பாருங்க, உன் சகோதரனாகி இவனோ, திரும்பவும் அந்த இளைய குமாரனுடைய வருகை மூத்தவனுக்கு பிரியமா இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, எத்தனையோ புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது, மூத்த குமாரனாகி யூதர்களுக்கு அது பிடிக்கல. ஆனால் ஆண்டவர் பாருங்க, கர்த்தருடைய பார்வையில் ஒரு தகப்பனுக்கு மூத்த பிள்ளையும் பிள்ளைதான், இளைய பிள்ளையும் பிள்ளைதான். அதே போல தான் ஆண்டவர் சொல்றார், இந்த வாழ்க்கையில் யூதன் என்று கிரேக்கன் என்று, சுயாதி உள்ளவன் என்று சுயாதி அற்றவன் என்று பாகுபாடே கிடையாது. அது தகப்பனுடைய அன்பு. அதனால அவர் சொல்றார், கோபப்பட்டவனுக்கே அவர் சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே. இது நாம் மகிழ்ச்சியாயிருக்கக்கூடிய நாட்கள். ஏன்னு சொன்னா, நமக்கு ஒரு தகப்பன், அன்புள்ள தகப்பன், நாம் விரும்புகிறதை கொடுக்கிறவர், அந்த விருப்பத்துக்கு மேலே கொடுக்கிறவர். இளையகுமாரனுடைய எண்ணம் என்ன, ஒரு வேலைக்காரனா இருந்தா போதும். ஆனா தகப்பனுடைய இருதயம் என்ன, நீ என் மகனா இருந்தா போதும், நீ என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டா போதும். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஒன்னும் செய்ய வேண்டாம், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலே போதும், ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவங்களா வாழ்ந்தாலே போதும், தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். சில வசனங்களை நாம புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடி நாம இந்த குட் ஃப்ரைடேவை சந்திச்சோம். சங்கீதம் 23 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 23 சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அதில் 5வது வசனத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. இந்த பந்தி இங்கே நம்ம கவனிக்கணும் பாருங்க, என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படி பார்த்தீங்கன்னா, 23வது சங்கீதத்தை அப்படியே வச்சுட்டு 22 போய் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்த தீர்க்க தரிசனம். 23 இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில கிறிஸ்துவினால் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்த சங்கீதம். 24 வருகை குறித்த சங்கீதம். நீங்க போய் படிச்சு பாருங்க. இது பாடு மரணத்தை குறித்தது 22,
23 வாக்குத்தத்தத்தை குறித்தது, 24 வருகை குறித்தது. ஒரு வருகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ 23 ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படி. ஏன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கை இந்த உடன்படிக்கை. இப்போ வாசிக்கலாம் பாருங்க, லூக்காவுடைய புத்தகம் 22வது அதிகாரத்தை எடுத்து 19, 20 இப்போ படிங்க பார்க்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, உங்களுக்காக, அதை நம்ம கவனிக்கணும், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, போஜனம் பண்ணின பிறகு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த உடன்படிக்கை வரும் பொழுது ஒரு விருந்து, அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கிறார். அந்த விருந்தினுடைய அர்த்தம் என்ன? இன்னும் கூட நீங்கள் நல்லா பைபிளை திருப்பணின்னு சொன்னால் யோவானுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவானுடைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பி கூட சொன்னால் இங்கே இந்த 23 பார்க்கலாம் பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்டு வந்த இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறு படவுகள் வந்தது. இங்கே கொஞ்சம் கவனிங்களேன், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஓரலாக சொல்கிற பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த இடத்துல அவங்க சாப்பிட்ட அப்பமும் இந்த மீன் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இங்கே அதை குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கு பாருங்க. கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு தண்ணியை என்ன செய்தார், திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த ரசம் எப்படி இருந்தது, பேசும் பொருளாக இருந்தது. அவங்க கேட்குறாங்க, எங்கேயா வச்சிருந்த இந்த ரசத்தை? எல்லாருமே முன்னாடி வந்தவனுக்கு தானே நல்ல ரசம் கொடுப்பாங்க. வழக்கமாக எல்லாரும் சொல்கிற கதை தான். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஆரம்பத்தில் போகணுமா என்ன கிடைக்கும், நல்ல சாம்பார் நல்ல கெட்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக போனீங்கன்னா சாம்பார் ரசமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 10வது நாள் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும். அதைத்தான் இவங்களும் கேட்குறாங்க. எந்த ஒரு மனுஷனும் முன்னாடி வந்தவனுக்கு தானே நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, ஆனால் நீரோ பின்னாடி வந்தவங்களுக்கு நல்ல ரசத்தை கொடுத்தீங்களா, இது எங்கே வச்சுருந்தீங்கன்னு சொன்னப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க இது ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதனால் அது எப்படி இருந்தது, ரொம்ப ருசி இல்லதாக இருந்தது. அதே போல தான் இந்த இடத்துல சிறுவன் இடத்துல 5 அப்பம் 2 மீன் இருந்தது பாருங்க. அதை எடுத்து ஆசீர்வதித்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. அது 5000 புருஷன் சாப்பிட்டு மீதம் எடுக்கத்தக்கதா இருந்தது. அந்த மீன் எல்லாரும் சமைச்சதை விட பயங்கர டேஸ்டா இருந்தது. ஏன்னா அது ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தது. அதை சவைச்சு சாப்பிட்டானுங்க பார்த்தீங்களா? சாப்பிட்டவனுக்கு அப்படியே அந்த டேஸ்ட், சிலதெல்லாம் டேஸ்ட் நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய நாக்கில் வரும் பாருங்க. அதே மாதிரி அவனுங்களுக்கு அந்த இடத்துல சாப்பிட்ட ஜனத்துக்கெல்லாம் அந்த அப்பம் சாப்பிட்டா அந்த நினைவு வந்துருச்சு. அடுத்த நாள் ஆண்டவரை தேடுறாங்க. திருப்பி போனோம்னா அதே போல் ஒரு அப்பத்தை ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு வராங்க. இங்கே இப்போ படிச்சிங்கன்னா புரியும் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு 23 படிக்கிற 27 வரலும் படிக்கிற கொஞ்சம் கவனிங்க. அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தன. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையில் அவர்கள் அவரை கண்ட பொழுது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடத்திற்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அதே மீன் திரும்ப கிடைக்குமா, அதே போல் அப்போ அதே டேஸ்ட் திரும்ப கிடைக்குமா? சில பேரெல்லாம் பாருங்க, ஒரு சிலரெல்லாம் இருப்பாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கெங்க ஊருக்கானோன்னா, இல்லைங்க வேணு பிரியாணி கடைக்கு போகிறோம். வேணு பிரியாணி எங்கன்னா திண்டுக்கலுக்கு போகிறந்தாங்க. எங்க பிரியாணி சாப்பிட. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த டேஸ்ட்டு அங்கே தான் கிடைக்கும். அப்போ அவங்களுடைய பிரியாணிக்காக அவ்வளோ தூரம் போகிறாங்க. எதுக்காக? அவங்க அந்த மாதிரி இது ஒரு லிஸ்ட்டு போல இருக்குது. இவங்களுக்கும்
அந்த அந்த இடத்துல தான், அங்கே போனால் தான் அவர்கிட்ட தான் என்னது அந்த டேஸ்ட் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பார்த்து அவங்கள சத்தம் போடுறாரு. இங்கே சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, எப்படி 5 அப்பம் 2 மீனா மாறிச்சு அதனால நீங்கள் வரல, இவர் அற்புதர் அப்படின்னு வரல. அதே மீன் கிடைக்குமா? சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறீங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த திருவிருந்துங்கிறது கூட சாப்பாடு மாதிரி கிடையாது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் 2 ஒரு சொம்பு நிறைய அல்லது ஒரு பெரிய டம்ளர் நல்ல பெரிய ஜக்கு நிறைய திராட்சை ரசமும் பெரிய பெரிய அப்பமும் வச்சு சாப்பாடு மாதிரி சாப்பிட்றதுக்கு அது போஜனம் கிடையாது. அதை தான் இவர் இங்கே இந்த இடத்துல வலியுறுத்துக்கிறத கவனிக்கலாமா? 27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க சாப்பாடு மாதிரி அந்த பந்தியை தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அதை தான் குறிக்குதா அப்படின்னா இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அப்படி இருந்தீங்க இல்லை 35 இங்க பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்ப நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். இவர் இந்த தாகத்துக்கு இரத்தத்தையும் பசிக்கு அப்பத்தையும், இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை தான் அவர் என்ன பண்றாருன்னா இந்த பந்தியை, இந்த பந்தி என்பது சும்மா கொஞ்சம் எடுத்தா கூட போதும், அது அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஏன்னா அது ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த இடத்துல கொடுக்கிற அந்த சின்ன அப்பத்தையும் அந்த சின்ன ரசத்தையும் அந்த ரத்தத்தையும் அது பருகுகிறதுனால இந்த இடத்தை விட்டு அவர்கள் போகும் பொழுது இது பஸ்காவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி 41 பாருங்க. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அவர்களுக்கு சொன்னது நிமித்தம் யூதர்கள் அதை குறித்து என்ன செய்தாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. 47 பாருங்க, 47 படிக்கலாம் பாருங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்ப நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே மோசே வானத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வந்தார். அவர் ஜெபம் பண்ணார், வானத்திலிருந்து மன்னா பொழிஞ்சது, அப்பம் பொழிஞ்சது. அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க செத்தாங்க, குறிப்பிட்ட நாள் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த மன்னாவை போல இது வயிற்று போஜனம் கிடையாது. இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, சரீர நன்மைக்கு, தெய்வீக சுகத்திற்கு, தெய்வீக செழிப்புக்குள்ள நன்மைக்குள்ள வழி நடத்தும்படி இது ஜீவன் கொடுக்கிற அப்பம். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லும்படி, தரித்திரன் செழிக்கும்படி, இது இது வயிற்று அதாவது பசியை நிவர்த்தி செய்கிறதற்காக அல்ல, வாழ்க்கையை நிறைவுக்குள்ள நடத்துகிறதற்காக இந்த பந்தி. அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைக்கும்படி நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிற என் மாம்சமே. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் அந்த பந்தியில பங்கு பெறுகிறவன், அந்த பந்தியில பங்கு பெறுகிற எந்த மனுஷனும் இயேசுவாலே பிழைப்பார்கள் என்று சொன்னா அவருடைய சரீரம் பிழைப்பூட்டுகிறதா இருக்கிறது, பிழைப்பூட்டுகிறது. 58 பாருங்க, வானத்திலிருந்து இறங்கின அப்போ இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களும் என்றென்றைக்கும். கவனிங்க, அந்த மண்ணை வயிறு நிறைய சாப்பிடலாம், அது நிறைய சாப்பிடலாம், ஆனால் எடுத்து வைக்கக்கூடாது, ஏன்னா அவர் பசிக்கு கொடுத்துட்டே இருப்பார். இந்த மண்ணை என்பது இது பசிக்காக சாப்பிட்றதில்ல, நம்முடைய தெய்வீக சுகத்திற்காக, தெய்வீக நடத்துதல்களுக்காக,
நீதிமான் விரும்புகிற காரியம். நம்மெல்லாம் என்னெல்லாம் விரும்பணுமோ நாம விரும்புவது எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தொருளி. புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லும் போது பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் நாமத்தினால் நீங்கள் எவைகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்போ அந்த விரும்பி, நமக்கு தமிழ் பைபிளில் வந்து விரும்பின்ற வார்த்தை வரல, ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் டிசையர் அப்படின்னு விரும்பி அப்படின்ற பதத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கேயும் பைபிள் சொல்லுது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு நீதிமான் விரும்புகிறது. ஒரு சுகத்தை விரும்புகிறீங்களா, பொருளாதாரத்தை விரும்புகிறீங்களா, கவலைப்படாதீங்க, மனதில் தைரியத்தை வருவித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்வார். குறைவுபட்ட தேசத்திலேயே நிறைவை காண்பேன். எந்த இடத்துல வெட்கப்பட்டானும் அதே இடத்துல உயர்வேன். கர்த்தரனை உயர்த்துவார். என் கண்கள் காணும், என்னை சுற்றி உள்ளவர்கள் காண்பார்கள். நான் விரும்புவது எனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, தேவனாகிய கர்த்தர். பைபிளில் சிலதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க, சிலதெல்லாம் கவனிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம். அப்படி கிடையாது, நிழலாட்டம் கிடையாது. இது வந்து கிறிஸ்துவின் ரத்தமே, இது கிறிஸ்துவின் சரீரமே. ஒருவேளை யோசிக்கலாம், இது எப்படிங்கன்னு சொன்னால், பைபிளில் நாம் சில சம்பவங்களை படிக்கிறோம். 10 வெள்ளிக்காசு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் பழைய உடன்படிக்கைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொண்ணு நிச்சயம் பண்ணும்போது இந்த 10 வெள்ளிக்காசுள்ள ஒரு காசு மாலையை அவங்களுக்கு அணிவாங்க. அது வந்து 10 கட்டளையை குறிக்கிறது. அதில் ஒன்று தொலைச்சிட்டாங்க, ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாளில் கல்யாணமே நடக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஒரு பெண் அவள் வந்து ஜாக்கிரதை உள்ளவள் என்பதை அந்த 10 வெள்ளிக்காசு தான் நிச்சயம் வந்தவ கல்யாண நேரம் வரும்பொழுது அதை காண்பிக்கணும். அது அவர்கள் வழக்கமாக இருந்தது. அப்போ பாருங்க, ஆனால் அதை பைபிளில் படிக்கிறோம், ஒருத்தியோட வெள்ளிக்காசு 10 காசில் ஒன்று காணாமல் போயிட்டு. அப்போ அவள் தேடி கண்டுபிடிச்சி அவள் சந்தோஷப்படுறான். ஆனால் நாம் யோசிக்கலாம், ஒன்று காணாமல் போனால் என்ன, வேற ஒன்று கடையில் வாங்கி அதில் ஜாயின் பண்ணி விட்டுக்கிடலாம்ல அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் அது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, எல்லா வெள்ளி காசு மாலையும் வேற, ஆனால் இவ வைத்திருக்கிறது வேற. இவ வைத்திருக்கிறது என்னன்னு சொன்னால், இன்னாருக்கு இவள் மனைவி ஆகும்படி நிச்சயித்து கொண்ட. இப்போ நாம் பைபிளை படிக்கிறோம், சிலது கிறிஸ்தவ கல்யாணத்தில் கூட கொஞ்சம் கவனித்து பார்த்தோன்னு சொன்னாங்க வச்சுங்க. சில பேர் கடைக்கு போவாங்க, மோதிரத்தை போட்டு பார்ப்பாங்க, போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எடுத்துக்குவாங்க, நல்லா இல்லைனா வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மோதிரத்துக்கும் திருமணத்துக்குன்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க பாருங்க, அந்த மோதிரத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை இந்த மோதிரத்தை எத்தனையோ பேர் போட்டு பார்த்துருக்கலாம், பல நாளாக அது கடையில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மோதிரம் எப்பொழுது உடன்படிக்கைன்னு ஒன்று வந்துடுச்சோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா, இது வந்து சாதாரண மோதிரம் அல்ல, திருமண வெட்டிங் ரிங்குன்னு சொல்லி இது திருமணம், அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை வருகிறது. அதே போல தான் இந்த திராட்சை ரசம், இந்த அப்பம் எத்தனையோ பேர் செஞ்சது மாதிரி இருக்கலாம், எங்கேயோ இதை புளிஞ்சி பாட்டில் அடைச்சிருக்கலாம். அங்கே இருந்தது வேற, இந்த இடத்துக்கு வந்த உடனே இது வேற, அந்த அப்பம் வேற, இந்த அப்பம் வேற. இன்னும் கூட நாம் நிறைய அதை கவனித்து சொல்லணும்னு சொன்னால், இப்போது ரூபா நோட்டுங்களெல்லாம், இது ஒருத்தர் சொன்ன எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் பாருங்கள். ரூபா நோட்டு வந்து வச்சுருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க ரூபா, அதெல்லாம் ஒரு பேப்பர் தானே, இதெல்லாம் ஒரு பேப்பர் தானேன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பேப்பர் கொடுங்க, நான் வேறு பேப்பர் தரேன்னா ஒத்துக்குவாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? ஏன்னா இந்த பேப்பர் வேறு, அந்த பேப்பர் வேறு. அந்த பேப்பரில் அரசாங்க முத்திரையையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டவருடைய கையெழுத்தும், அதை அரசாங்கம் இதுக்கு இவ்வளவு விலைன்னு நிர்ணயித்திருக்கிறபடியால் சாதாரணமாக வழக்கமாக ஒரு பேப்பர் ரோலில் வந்து அதை வெட்டி அதை பிரிண்ட் பண்ணி, எல்லா பேப்பர் போல் நார்மலாக இருந்த பேப்பர் வேறு, அதை பிரிண்ட் பண்ணி அதில் கவர்னர் கையெழுத்து போட்டு அதுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்து அதில் முத்திரை போட்டு, இப்படியெல்லாம் ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அதே போல் சாதாரணமான பேப்பர் வேறு தான், இந்த அதில் தரிப்பிக்கப்பட்ட முத்திரையினால் அதுக்கு வந்த மதிப்பு வேறு தான். அதே போல் தான் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல இருக்கிற அப்பம் வேறு தான், ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் பந்திக்குன்னு எடுத்த பிறகு அந்த அப்பத்தோடைய வேல்யூ வேறு தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அதை வந்து அசட்டையாக பார்க்காம, நான் நீதிமான் சொன்னால் நான் தேவனுடைய பிள்ளை, நான் விரும்புவது எனக்கு கொடுக்கும்படி, எனக்காக நான் பாவியா இராதபடி எனக்காக ஒருவர் பாவமானார், எனக்காக ஒருவர் சாபமானார், எனக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறபடியினாலே அவருடைய தயவினால் நான் விரும்புவது இந்த மாதத்தில் எனக்கு கிடைக்கும் என்ற உறுதி உண்டாகிறதற்காக தான் இந்த பந்தியை கர்த்தர் வைத்தார்.
1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பிங்க, இன்னும் கூட உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுமா. 1 கொரிந்தியர் 10 இப்போ படிங்க பார்க்கலாம். அதனுடைய 16, 17 படிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா. இது என்ன சொல்லுது? இந்த கர்த்தருடைய பந்து எடுக்கிற பாத்திரம் இருக்கு பார், இந்த பாத்திரம் கிறிஸ்துனுடைய ஐக்கியம். அதான் அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு பாருங்க, நாம் புசிக்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய ஐக்கியம். அந்த அதனோடு அது இணைந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இந்த ஒரே சரீரத்தை ஒரு மனிதன், நீங்கள் இருக்கிறீங்க, என்னைக்காவது உங்கள் சரீரத்தில் இந்த கை எனக்கு தேவையில்லை, அல்லது இந்த விரல் எனக்கு தேவையில்லை, 5 விரல் தேவையா, 4 போதும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமா? நினைக்கிறதில்ல. எப்படி நம்முடைய அவயங்களில் ஒருவேளை நான் 5 விரல் இருக்கிற இடத்துல 1 இல்லைன்னு வச்சுக்க, உடனே அடுத்தவன் யோசிப்பான் என்னவா இருக்கும், ஒருவேளை வேற ஏதாவது நோயாக இருக்குமான்னு நினச்சிக்குவான். அல்லது இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னு வச்சுக்க, இவன் அந்த பார்வை என்ன செய்கிறது, மாறி போகுது. அதே போல தான் நாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துனுடைய சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தில் 1 இல்லாமல் போகுதுன்னு வச்சுக்க, அதுவும் நிறைவில்லை. நல்லா இருந்தாங்க, அவங்களுக்கு சுகம் இல்லாமல் ஆயிடுச்சு, அதனால கர்ப்ப பையை வெட்டிட்டாங்க. அந்த வெட்டி எடுக்கிற கதையே இங்கே இல்லை. அந்த சாகும் பொழுது கூட பாருங்க, நீதிமானுடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அதனால தான் அவர் சொல்றார், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல உறுப்புலேருந்து ஒன்றை கூட நீக்கக்கூடாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்வையும் அப்படிப்பட்ட தெய்வீக சுகத்தையும் ஒருவேளை மனுஷன் நினைக்கலாம் இது நடக்காது, அது நடக்காதுன்னு நினைக்கிற இடத்தை மாற்ற தான் இந்த பந்தியை கொடுத்து கிறிஸ்து நீதிபரர். ஆகவே நீ விரும்புவது உனக்கு வாய்க்கும், நீ விரும்புவது. அதனால தான் நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுதுதான் என் விருப்பம், என்னுடைய வாஞ்சை. நாம் சாதாரணமாக ஒரு மனுஷனை தேடி வரல, ஆண்டவரை தேடி நிற்கிறோம். உலகத்தை உண்டாக்கின கர்த்தர், ஏன் உங்களை என்னையும் கருவில் உண்டாக்கினவர் அவர் தான். அதனால கருவில் ஒரு கர்ப்பப்பையை வைத்தவர், கருவில் ஒரு கிட்னியை வைத்தவர், கருவில் ரத்தத்தை கொடுத்தவர், இப்பவும் கொடுக்க அவர் நல்லவர். அதனால தான் இம்மட்டு உதவினவர் இனிமேல உதவி செய்வார், அவர் நல்லவர். ஆகையினால சொல்றேன், நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால எதை விரும்புறீங்க, எதை விரும்புறீங்க, எழுந்து நிற்கலாம். நாம் எதை விரும்புகிறோம், நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி ஜெபத்தில் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு பெரிய கம்பெனியை விரும்புகிறேன், நான் ஒரு பெரிய அதிகாரத்தை விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் அரசு அதிகாரியாக வரணும்னு விரும்புகிறேன், அல்லது நாங்கள் ஒரு சொந்த இடத்தை வாங்கணும்னு விரும்புகிறேன், வீட்டை கட்டணும்னு விரும்புகிறேன். வீடு, திருமண காரியம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. அதனால தான் சொன்னார், முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் கூட கொடுக்கிறவர், நிறைவாய் கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? அத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்தில். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் விரும்புகிற காரியம் எதை விரும்புகிறீங்க அறிக்கை பண்ணுங்க. ஒருவேளை சுகமாக இருக்கா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த கர்ப்ப பையில சுகத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை சுகராக இருக்கா, இந்த ரத்தத்தில் உம்முடைய நாமத்தினாலே சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சொல்லுங்க, உங்களுடைய நல்வாழ்வை பேசுங்க, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு மனுஷன் கூட நமக்கு நடக்காதுன்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துல பந்தியை வைக்கிறார். ஒருவேளை இளைய குமாரன் நினைச்சிருக்கலாம், சேர்த்துக்குவாங்களோ, சேர்த்து கொள்ளாமற் போய்விடுவார்களோன்னு நினைச்சிருக்கலாம். அவன் வரும்பொழுதெல்லாம் தகப்பன்கிட்ட போய் சொல்லணும், நான் உமக்கு பிள்ளை என்று சொல்லுவதற்கு பாத்திரவான் அல்ல அல்ல அல்லன்னு மனதுக்குள்ள இருந்தது. ஆனால் தகப்பனோ
அவன் எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே கிடந்தார். இப்போ கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தால் அந்த இளையகுமாரனை சேர்த்து கொண்டது போல உங்களை சேர்த்துக்கொள்ள, அந்த இளையகுமாரனுக்கு விருந்தை உண்டு பண்ணினது போல உங்களுக்கு ஒரு விருந்தை உண்டு பண்ணி, யார் உங்களை பலவீனர் என்று சொன்னாங்களோ அதே இடத்துல இவர் பலவான், இவர் சுகம் பெற்றவர், இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இவர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லும்படி உங்க பாத்திரத்தை நன்மையால நிரப்புவார். நாம படிக்கிற சங்கீதம் 23 சொல்லுகிறது. 23ஆம் சங்கீதம் எப்படி கிறிஸ்துவுக்குள் இடைப்பட்ட காலத்தில் ஒரு பூமியில வாழ்கிற நாட்களை குறிக்கிறதோ, 22 பாடு மரணம், 23 கிறிஸ்துவுக்குள் வருகிற வாழ்வு, 24 வருகை குறித்தது. எனக்கு அதில் சொல்லப்பட்டபடி எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லாரும் நல்லா சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. இன்னும் கூட வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எல்லாம் நல்லா சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நன்மையும் கிருபை நம்மை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், இவங்களுக்கு வயசாயிடுச்சு, அது இவங்களுக்கு பலவீனம் வந்துருச்சு, அவங்களுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்துருச்சு. உங்கள் குடும்பத்திலையோ உங்கள் சகோதரர்களையோ பார்த்து ஒருவேளை யாராவது சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைத்து அனுப்புகிறது, நீடித்த நாட்களால். யாரெல்லாம் இருக்க மாட்டாங்க நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீடித்த நாட்களாய் பலப்படுத்தி, சீர்படுத்தி, சிறப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிறுத்த கர்த்தர் நல்லவர். நீடித்த நாட்களாய் உங்களையும் வாழ வைப்பார், உங்கள் பிள்ளைகளையும் வாழ வைப்பார். யார் உங்களை பார்த்து அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி ஓயாத புகழுடன், பேரோடு புகழோடு, தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை, முன்னாடி பின்னாடி உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை வந்த உடனே ஒரு பந்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பந்தி அவர் சொன்னார், இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பாருங்க. அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள், அவர்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், அவர்கள் வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆற்றோரத்தில் நடப்பட்ட நல்ல மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல வேதம் சொல்லுகிறபடி எப்பொழுது இலை பச்சையாயிருக்கிற ஒலிவ மரத்தை போல நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். உங்கள் காரியம் வாய்க்கும். நீங்கள் விரும்புகிற காரியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சரீரத்தில் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அது எல்லாம் இந்த மே மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர், அவர் நல்லவர். ஆண்டவரே, அப்படியா நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஜெப நிலையில் இருக்கலாம்.